ஹலோ மை டியர் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்துவாக்கில். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான மட்டன் ஆசாரி வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம எப்பயும் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடை சட்டி ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது போக கருவேப்பிலை கொஞ்சம். சைடில் வந்துட்டு நம்ம மட்டனை கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு டைம் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு அது சைடில் நம்ம வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. அதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வெங்காயம் வந்து இதாகணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக இதாகனாலே போதும். நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கலருக்காக நல்ல கலர் கொடுக்கும். அது போக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டும் போதே தண்ணி வந்து அது விடும். ஆனால் அந்த தண்ணி வந்துட்டு பத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு கப் வந்து தண்ணி வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா தண்ணி வந்து மட்டன் பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு, மிளகாய் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு மட்டும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. சைடில் வந்துட்டு நம்ம வந்து தக்காளி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வீட்டில் கொஞ்சம் வெஜ்ஜு சாப்பிட்ற பர்சன்ஸ் இருக்கிறதுனால தக்காளி ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சாச்சு. மூடி வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. தண்ணி வந்து இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சாதான் வந்து நல்லா வேகுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லாவே வந்துட்டு வேகட்டுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான மட்டன் இது வந்து ரெடியாக இருக்குங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பாட்டுக்குமே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் அது வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது எடுத்துருவோம். நீங்கள் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். கடைசியாக வந்து மல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக தூவி இறக்கணும் அப்படின்னா அப்படியே கம்ம வாசனையோடு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து டேஸ்ட்டுக்காக பார்த்துடலாம். இப்போ மட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா பிஞ்சு வந்துச்சுன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு அப்படின்றதாங்க அர்த்தம். அதனால நம்மளது மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. ஈரல் கூட பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரி அப்படியே கட் பண்ணும்போதே தெரியும். டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து உப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்தது. உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக போட்டுறாதீங்க, பத்தலைனா கூட கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட் பார்த்தாச்சு. நம்ம எப்பயுமே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடும்போது சுவரொட்டி சாப்பிட்றது வழக்கம். சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நான் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சுவரொட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வாரத்தில் 2 சுவரொட்டி சாப்பிட்டாலே போதுங்க. கொஞ்சமாக கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு வாரத்தில் 1 டைம் சாப்பிடுங்க, சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிரும் பிளட்டு. பாருங்கள், சுவரொட்டி வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது கொஞ்சம் பிடிக்காது, அப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ வந்து சாப்பாட்டோட நம்ம செஞ்ச அந்த மட்டன் ஆசாரி வறுவலையும் போட்டு டேஸ்ட்டு பார்த்தோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஈஸியாக வந்துட்டு மட்டன் நான்வெஜ் ரெசிபி செய்வீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு நான்வெஜ் மீல் வந்து ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.